ராத்திரி 1 மணி. வீடு ரொம்ப அமைதியா இருந்தது. நான் ஹால்ல உட்கார்ந்து போன் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கிச்சன்ல இருந்து எங்க அம்மா குரல் கேட்டுச்சு. தம்பி, இங்க வாப்பா, கொஞ்சம் தண்ணி வேணும். சரின்னு சொல்லிட்டு நான் எழுந்து கிச்சன் பக்கம் போனேன். அப்போ பெட்ரூம் கதவு சத்தமே இல்லாம திறந்தது. உள்ள இருந்து அம்மா வேகமா வெளிய வந்து என் கைய கெட்டியா பிடிச்சாங்க. அவங்க கண்ணுல பயங்கர பயம். அவங்க நடுங்கிக்கிட்டே சொன்னாங்க, அங்க போகாத. நானும் அந்த சத்தத்தை கேட்டேன். எனக்கு உடம்புக்குள்ள குளிர் எடுத்துச்சு. அப்போ என் பக்கத்துல இருக்க அம்மா உண்மையா இல்ல கிச்சன்ல கூப்பிட்டது உண்மையா? திடீர்னு கிச்சன்ல இருந்து அதே குரல். ஆனா இந்த வாட்டி ரொம்ப கொடூரமா கேட்டுச்சு. தே, அவ சொல்றத நம்பாத. அவ உன் அம்மா இல்ல. அவ கூட இருக்காத. அப்போதுதான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, மதர் பாஸ்ட் அவே என்று. தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்த போதுதான் உண்மையிலே நான் சுயநினைவுக்கு திரும்பினேன். உங்களுக்காக மட்டும் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு நாள் என் அம்மா இரவு நேரத்தில் என்னை அழைத்து தண்ணீர் வேணும் என்று கேட்டார். ஆனா நான் அதை பொருட்படுத்தாமல் பப்ஜி விளையாடிக் கொண்டே இருந்தேன். அந்த இரவே என் அம்மா உயிரை விட்டார். இந்த விஷயத்தை நான் யாரிடமும் இதுவரை சொல்லவில்லை. ஆனா அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் என் அம்மாவின் அதே குரல், அதே வேண்டுகோள், தண்ணீர் வேணும் என்று என் காதில் ஒலிக்கிறது.